12% தேர்தல் வாக்குறுதி தான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கீங்க, பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு ஜமீலா மேடம் மட்டுமல்ல அதிமுக கூட்டங்களிலும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. நீங்கள் வெளிப்படையாக அந்த நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை கூறவில்லை. அந்த நீட் தேர்வாக இருக்கட்டும், இந்த லேப்டாப் இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, கல்வி கடன் தள்ளுபடியும் நிறைவேற்றப்படலன்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் இந்த வாக்குறுதியை இப்போ மக்கள்கிட்ட முன்னரே வழங்கி வருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்களோட பதில் என்ன மேடம்? ஓகே சார், முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஜெமிலா மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது நீங்க பேனல்ல போடும்போது அழகா போட்டிருந்தீங்களே சார், அதிரடி வாக்குறுதிகள் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல சார், இது செயல்படுத்த முடியாத. ஆமா ஆமா சார், அதான் எல்லா சமூக நீதியை சொல்லியிருக்காரு இல்ல, எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு வருவோம். ஆனா முதல் இது அதிரடி இல்ல, இது அதிரடி வாக்குறுதியா வரவேற்க. அதான் சார், அத வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேனே, இது அதிரடியா அப்படின்னு பாக்குற முன்னாடி இது சாத்தியமா இல்ல இவங்க ஆட்சிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்விக்கு உட்படுத்துற மாதிரி இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் ஜமீலா மேடமா இருந்தாலும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் சரி, இவ்வளவு நாள் 4.5 வருஷமா தமிழ்நாட்டுல தானே சார் இருந்தாரு, வேற எங்கேயும் போகலையே. இவங்க எத்தனை வாக்குறுதி இது வரைக்கும் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா அது வரைக்கும் இவங்க டேட்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க கெத்தா சொல்றோம், 505 கொடுத்தோம், அதுல 404 நிறைவேற்றிருக்கோம். அதுல நிறைவேற்றாததுக்கு ஒன்றிய அரசு காரணம் இருக்கு, சிலதெல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்புறம் மேடம் பேசும்போது ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க, அதிமுக கொடுத்த வாக்குறுதி இது வரைக்கும் எது செய்யாம இருந்திருக்கு, எது மேம் முழுமையா செஞ்சு முடிச்சிருக்கீங்க. இது லேப்டாப் கொடுக்கும் போது இதே லேப்டாப் கேட்ட மாணவர்கள் ஈரோட்லயும் அதை தாண்டி வேற சென்னையில ஒரு இடத்துல எல்லாம் அடிதடி நடத்தினத எல்லா இணையதளத்துல வந்ததை நம்மளே பார்த்திருக்கோம். அதற்கு மீறி நடக்கல கேட்டாங்கல்ல சார், இவங்க தானே திட்டத்தை போட்டாங்க. திட்டத்தை கொடுத்ததுக்காக மாணவர்கள் போராட்டம் நடத்தாங்கல்ல, போராட்டம் நடத்தின மாணவர்கள் மேல போலீஸ் தடியடி நடத்தினது இதே அதிமுக, அதுவும் எடப்பாடியார் ஆட்சியில அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அம்மா பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல சார், அதெல்லாம் தடுத்து நிறுத்தினது எடப்பாடி அவர்கள் தான், அது தெரியுமா? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பேரு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வரணும்னு சொல்லும் போது அதெல்லாம் ஆளுநர் எடுத்து பேசக்கூடாதுங்க, அவங்க சொன்னது கரெக்டுங்க அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடியார். இவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க பாருங்களேன். சரி, இன்னொன்னு யோசிச்சிங்களா, எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி எப்படி வரும்? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்று தமிழ்நாட்டுல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு போடுவாங்க, ஒரு அறிக்கை தயாரிப்பாங்க, ஒரு மொத்தமா ஒரு தேர்தல் வாக்குறுதி வரும். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுக வாக்குறுதி என்னவோ அது வந்த அடுத்த நாள் அதிமுகவுடைய வாக்குறுதி வரும். அது கூடி நடந்திருக்கு. ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல வாக்குறுதி கொடுத்து யாராச்சும் பார்த்திருக்கோமா சார்? யோசிச்சு பாருங்களேன். இவருதான் முதல் 5 அடுத்த 5 ஏதாச்சும் சொல்லி மக்களை மடைமாத்த முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் முடியாது. நான் இப்ப நீங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னீங்கல்ல, ஆண்களுக்கு கொடுத்ததை வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி சார், நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். பெண்களுக்கு விடியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சது. சொன்ன மாதிரி முதல்வரா பதவியேற்ற முதல் நாளே எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு அனைத்து மகளிருக்கும் அது இலவசம்னு சொல்லி அறிவிச்சு, அது இலவசம்னு வார்த்தை வரக்கூடாது, அதான் சார் அது விடியல் பயணமா இருக்கணும்னு சொன்னாங்க. இதனால உளவியல் ரீதியா என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, அவங்க போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு, கிராமப்புற பெண்களும் வேலைக்கு வர்றது அதிகரிச்சிருக்கு, அவங்களோட சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாயிருக்கு. இதெல்லாம் நாங்க மட்டும் சொல்லல, நிபுணர் குழுக்களே ஆராய்ச்சி பண்ணி உளவியல் ரீதியான இத்தனை ஃபேக்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபேக்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க. இது ஒரு சமூக நீதியினுடைய கோட்பாட்டோட நடந்திருக்கு. ஏன்னா பெண்களுக்கு அது தேவை, ஏன்னா அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க முன்னோக்கி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதையில அது விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சோம். இவங்க எதுக்கு சார் ஆண்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஆண்கள் என்ன இதுல என்ன ஆஸ்பெக்ட், ஆண்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கணுமா? இல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பணம் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சார். அப்படி நான் ஒண்ணு கேக்குறேன் சார், எங்க ஊர்ல எல்லாம் எங்க அண்ணங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் இப்ப சாமி பஸ்ல ஏறி எல்லாம் வேலைக்கு போறது இல்ல, எல்லாரும் வண்டியில ஏறிதான் வேலைக்கு போறோம், பேசாம இஎம்ஐ இது ஏதாச்சும் எடப்பாடியார் கம்மி பண்ணுவேன்னு சொன்னா பரவாயில்ல. போயிருவீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க சின்ன அவங்க எல்லாம் பஸ்ல ட்ரெயின்ல போவாங்க சார். இல்ல பிராக்டிகலா யோசிக்கணும், என்ன தப்பு? அதான் பிராக்டிகலா யோசிக்கணும் சார். ஆண்களுக்கு எதுக்காக குடுக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இன்னொன்னு நான் அடுத்தபடியா கேக்குறேன், பைக்ல வேலைக்கு போறாங்க கிராமங்கள்ல, ஊருக்கு ஒரு பஸ் வரும், அதுல வேலைக்கு போறவங்க, கட்டட தொழிலாளிகள், ஆமா சார், கல்லூரி பசங்க இருக்காங்க.
கரெக்ட் தான் சார். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதற்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? அத சொல்லுங்களேன். இப்ப பெண்களுக்கு நாங்க கொடுத்தோம்னா இப்ப சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல சார், அத பொறுத்து தானே இதுகால வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சார், அதுல இருங்க, இதுல இன்னொன்னு அடுத்தது சார், நம்மளால யூகிச்சு கூடி பார்க்க முடியாத ஒரு திட்டம் பாத்தீங்களா? எடப்பாடியாரே முடியவே முடியாது, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்லுது அப்படின்னு சொன்ன ஒரு திட்டம் தான் உரிமை தொகைன்ற திட்டம். அதுவும் இலவசம்னு நாங்க சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உரிமை தொகைன்னு சொன்னோம். அந்த 2021 தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க 1500 ரூபாய் சொன்னதை மக்கள் நம்பல. இப்ப 2000 ரூபாய், அதுவும் குல விளக்கா என்ன சார்? அனைத்து மகளிருக்கும் நீங்க வாக்குறுதியில அனைத்து மகளிருக்கும் சொல்லி அதுக்கப்புறம் அதுல வந்து தகுதி அடிப்படையிலன்னு சொன்னது விமர்சனங்கள் இருக்குது. நீங்க அதனால இப்ப வர அதை நம்ம 4 வருஷமாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த புதிய தகுதி படைத்த மகளிர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அப்புறம் தான் அந்த ஆட்சிக்கு பிறகுதான் அது சொன்னாங்க. முதல்ல அனைத்து மகளிருக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு? குலவிளக்கு திட்டத்தின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் அப்படிங்கிறது அறிவிக்கிறது என்ன தப்பு? நீங்க கொடுத்ததுல உள்ள விமர்சனத்தை அவர் மேம்படுத்திருக்கிறாரு, அது தப்பா? பரவாயில்ல சார், நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆளா இருந்து நான் கேட்கிறேன் சார். அது பிரஸ் மீட்லயே கேட்டாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்கும் போதே உங்களால கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. எப்படி சார் இப்ப 2000 ரூபாய் நீங்க கொடுக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அது இவ்வளவு நாள் இவங்க ஆட்சி சரியா நடத்தலீங்களோ, மகளிர் பயன்படுறாங்கன்னு ஒரு நல்ல இடத்துல சொல்லிருக்காங்க. ஒரு தப்பான இருங்க எனக்கு இந்த நேரத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் சார். இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் வச்சிருக்க கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணி அப்படின்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல சார். அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்ல எல்லாம் என்ன இல்ல ஒரு விஷயம் அது அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன். மகாராஷ்டிரால இப்படிதான் தேர்தல் வரும்போது தேர்தலையே தள்ளி வச்சு 6 மாசத்துக்கு 1500 ரூபான்னு கொடுத்து மொத்தம் 7500 ரூபாய் கொடுத்துட்டு தேர்தல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி என்ன பண்ணுச்சு? இதுக்கு மேல இந்த திட்டத்தை கண்டினியூ பண்ண முடியாது, இந்த ஆஸ்பெக்டே இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த திட்டத்தையும் நடத்திருச்சு. பீகார்ல கோட்டாசையும் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எடப்பாடியார் அவரோட கூட்டணி என்னோட ஆலோசனைப்படி செய்யப்படாரா? இத தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? இந்த இன்ஸ்டால்மெண்ட் அறிக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல இவர் செய்ய முடியுமான்னாச்சும் சொல்லுங்க சார், பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.